வணக்கங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் இருக்குது இல்லைங்களா? யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ப நம்ம கடவுளிடம் பிரார்த்தனை செய்வோம். அங்கே தானே ஓடுவோம் அடுத்த நொடி இல்லைங்களா? நம்ம என்ன சொன்னாலும் செவி கொடுத்து கேட்குறது அவர் தான். அப்போ இறையிட்ட போகும்போது நம்மளை போல் ஒரு 10 விதமான மனிதர்கள் இறையிட்ட பிரார்த்தனைகள் வைக்கிறாங்க. எப்படின்னா, ஒருத்தர் கேட்குறார், எனக்கு நிறைய சொத்துக்கள் வேண்டும் அப்படின்னு கேட்குறார். இனி ஒருவர் கேட்குறார், எனக்கு சினிமா கதாநாயகன் போல புகழ் பேர் கிடைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுறார். ஒவ்வொருவருடைய தேவைக்கு ஏற்ப அவர்களுடைய பிரார்த்தனைகள் இருக்குது. மூன்றாவதாக வந்தவர், எனக்கு நிறைய சொத்துக்கள் சேரணும் அப்படின்னு வேண்டுறார். இன்னொருத்தர், எனக்கு அரசு வேலை வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுறார். இன்னொருவர், எனக்கு நிறைய நகை வைரம் வைடூரியம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் வேணும்னு சொல்லி வேண்டுறார். இப்படியே 10 விதமான மனிதர்களும் 10 விதமாக வேண்டுறாங்க. அதில் ஒருவர் மட்டும் எனக்கு மன நிறைவும் நிம்மதியும் வேணும்னு சொல்கிறாங்க. இந்த 10 பேரில் 9 பேர் இந்த 10வது ஆளை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நாமளும் இதை தாண்டா கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இவர்கள் முன்னாடி தோன்றி 9 பேருக்கும் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டார். அதாவது மன நிம்மதியும் நிறைவும் கேட்டார் இல்லைங்களா? அவரை தவிர மீதி அத்தனை பேருக்கும் கொடுத்து நீங்கள் எல்லாம் போகலான்னு சொல்லிட்டார். பார்த்தீங்கன்னா யாருமே போகலை. அவர்கள் கேட்டது கிடைத்தும் கூட அந்த மகிழ்வே அவங்க மனம் அடையலை. 10வது நபருக்கு என்ன கடவுள் கொடுக்க போகிறாரோ, சிறப்பாக வேறு ஏதாவது நம்மளை விட கொடுத்துருவாரோ அப்படிங்கிற அந்த ஏக்கத்திலும் கவலையிலுமே அவர்கள் சிந்தை தன்னுடைய மகிழ்வை ஏற்றுக்கொள்ள மறுத்துருச்சு. அவர்களது எண்ணம் முழுவதுமே அந்த 10வது மனிதரை பற்றியே சிந்தித்து கொண்டு அவர்களையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே போகலை. ஆனால் இந்த 10வது மனிதர் என்ன பண்ணார்னா, கடவுள் நம்மிடம் பேசப்போகிறார் அப்படிங்கிறதே அவருக்கு பெரிய மன நிறைவையும் நிம்மதியையும் கொடுத்துருச்சு. இப்போ அந்த 10 மனிதர்களில் நாம் எல்லாரும் யார்? அந்த 9 மனிதர்களா அல்லது அந்த 10வது மனிதரா? நாம் யார் என நமக்குள்ளே கேட்டு பார்க்கலாம். அந்த 9 நபர்களா இறையிடம் வேண்டும் என்று கேட்ட வரத்தை பெற்றுக்கொண்டும் 10வது மனிதரை பார்த்து கொண்டிருந்த அந்த நபர்களா, இல்லை மன நிறைவும் நிம்மதியும் மட்டும் போதும் என்று நினைக்கும் 10வது மனிதரா, எது கிடைத்தாலும் பத்தாது என நினைக்கும் மனிதரா? ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொல்லியிருக்கார் இல்லைங்களா? அப்போது ஆசைப்படாமல் இருக்கிறது இல்லை. ஆனால் ஆசைப்பட்டு அது கிடைச்சும் மன நிம்மதியும் நிறைவும் இல்லாமல் இருந்தால் எப்படி மகிழ்வாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? அப்போ மகிழ்ச்சி எங்கே இருக்குது? நம்மிடத்தே தான் இருக்குது, நம்ம மனசில் தான் இருக்குது, வெளியில் எங்கேயும் இல்லை. போதும் அப்படிங்கிற மனம், அதுதான் மன நிறைவையும் நிம்மதியும் தரும். கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களிடத்தை. சிவாய நம.